நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: முபாஹலா குறித்த வாதங்களும், நோய்கள் விபத்துகளால் ஏற்படும் மரணங்கள் இறை சாபமாகுமா என்ற கேள்வியும். இஸ்லாமிய வரலாற்றில் சத்தியத்தை நிலைநாட்ட முபாஹலா, சாப பிரார்த்தனை ஒரு முக்கிய வழிமுறையாக காட்டப்பட்டுள்ளது. பிற்கால வரலாற்றிலும் கதீப் அல்-பக்தாதி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் சில அறிஞர்கள் அசத்தியவாதிகளுக்கு எதிராக முபாஹலா அழைப்பு விடுத்துள்ளனர். அதில் பொய் சொன்ன தரப்பினர் ஓராண்டுக்குள்ளாகவே கடுமையான நோய்களாலோ அல்லது விபத்துகளாலோ மரணமடைந்தனர் என்ற வரலாற்று பதிவுகளும் ஆதாரங்களாக முன்வைக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த வாதத்தையும் முபாஹலாவின் விதிகளையும் தர்க்கரீதியாக ஆராயும்போது பின்வரும் மிக முக்கியமான வினாக்கள் எழுகின்றன. வினா 1: கடுமையான நோய்களும் விபத்துகளும் இறைசாபத்தின் அடையாளம்தானா? முபாஹலாவுக்கு பின் ஏற்பட்ட கடுமையான நோய்களோ அல்லது விபத்து மரணங்களோ இறைவனின் நேரடிச் சாபத்தினால்தான் ஏற்பட்டன என்று எவ்வாறு உறுதியாக கூற முடியும்? ஏனெனில் உலக வரலாற்றில் எத்தனையோ உத்தமமான இறை அடியார்களும் நல்லவர்களும், ஏன் பல நபிமார்கள் கூட தங்கள் வாழ்நாளில் கடுமையான நோய்களாலும் உடல் உபாதைகளாலும் பாதிக்கப்பட்டுத்தான் மரணமடைந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய போதனைகளின்படி நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களுக்கு ஷஹீத், உயிர்த்தியாகி என்ற உன்னத அந்தஸ்து கிடைப்பதாக நபியவர்களின் பொன்மொழிகள், ஹதீஸ்கள் தெளிவாக கூறுகின்றன. அப்படி இருக்க ஒருவர் கடுமையான நோயால் அல்லது விபத்தால் இறப்பதை முபாஹலாவின் சாபம் என்று பொதுமைப்படுத்துவது எந்த வகையில் நியாயமாகும்? வினா 2: ஒருவரின் தவறுக்கு அவரது குடும்பத்தினர் எவ்வாறு பொறுப்பாவார்கள்? ஒருவர் செய்த தவறுக்கு அல்லது பாவத்திற்கு இன்னொருவர் பொறுப்பாளியாக முடியாது என்பது திருக்குர்ஆன் மிக தெளிவாக முன்வைக்கும் அடிப்படை நீதியாகும். அவ்வாறிருக்க முபாஹலா நிகழ்வின்போது நபியவர்கள் தன் குடும்பத்தாரையும் அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ஆகியோரை அழைத்து வந்ததாக வரலாறு கூறுகிறது. ஒரு வாதத்திற்கு குடும்பத் தலைவர் தவறான கொள்கையில் இருந்தால் அதற்காக அவரது குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் சாப பிரார்த்தனைக்கு உட்படுத்துவது இஸ்லாத்தின் அடிப்படை நீதிக்கே முரணாக தோன்றுகிறதே. வினா 3: வரலாற்று ரீதியாக குடும்பத்தாருக்கு சாபம் பலிக்குமா? வரலாற்று பின்னணியில் பார்த்தால் கொடுங்கோலன் ஃபிரௌனின் மனைவி ஆசியா அலை அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக திகழ்ந்தார். இப்போது ஃபிரௌனுடன் யாராவது முபாஹலா செய்திருந்தால் அந்த சாபம் அவனது மனைவியையும் பாதிக்குமா? அதேபோல் பல நபிமார்களின் குடும்பத்தினர், உதாரணமாக நூஹ் நபியின் மகன், லூத் நபியின் மனைவி மார்க்கத்தை ஏற்காமல் வாழ்ந்துள்ளனர். எனவே ஒரு தலைவனின் அல்லது ஒரு தனிமனிதனின் கொள்கை முரண்பாட்டுக்காக அவனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சாபத்திற்குள் இழுப்பது இஸ்லாமிய அறநெறிகளுக்கு உட்பட்டதுதானா? இந்த முரண்பாடுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: முபாஹலா, சாப பிரார்த்தனை குறித்த தத்துவத்தையும் அதன் ஆன்மீக விதிகளையும் தர்க்க ரீதியாகவும் இஸ்லாமிய அறநெறிகளின் அடிப்படையிலும் அணுகும்போது எழும் இந்த வினாக்கள் மிக ஆழமானவை. திருக்குரானின் பொதுவான வழிகாட்டுதல்களையும் முபாஹலாவின் பிரத்யேக நோக்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவற்றுக்கான தெளிவான விடைகள் கிடைக்கின்றன. வினா 1: கடுமையான நோய்களும் விபத்துகளும் இறைச்சாபத்தின் அடையாளம் தானா? ஒரு பொதுவான சூழலில் ஏற்படும் நோயோ விபத்தோ ஒருபோதும் இறைவனின் சாபமாகாது. ஆனால் முபாஹலா என்ற பிரத்யேக ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏற்படும் மரணங்களின் பின்னணி முற்றிலும் வேறானது. சூழலின் வித்தியாசம், கான்டெக்ஸ்ட் மேட்டர்ஸ். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஒரு சாமானிய மனிதருக்கு ஏற்படும் நோய்கள் அவரது பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அவரது அந்தஸ்தை உயர்த்தும் சோதனையாகவும் அமைகின்றன. நோயால் இறப்பவர் ஷஹீத், உயிர்த்தியாகி என்ற உன்னத நிலையை அடைகிறார் என்பதும் உண்மையே. ஆனால் முபாஹலா என்பது சாதாரணமாக நடப்பதல்ல. எங்களில் யார் பொய்யரோ அவர் மீது அல்லாவின் சாபமும் உடனடி தண்டனையும் இறங்கட்டும் என்று இரு தரப்பும் ஒப்புக்கொண்டு இறைவனிடம் வைக்கும் நேரடி சவால் அது. நேரடி இறை தீர்ப்பு. முபாஹலாவுக்கு பிந்தைய மரணம் என்பது தற்செயலான ஒன்றல்ல. அது இரு தரப்பினராலும் கோரப்பட்ட இறை தீர்ப்பு, டிவைன் வேர்டெக்ட். அங்கே ஏற்படும் நோய் அல்லது விபத்து என்பது இயற்கை விதிகளின்படி வரும் சோதனை அல்ல, மாறாக பொய்யரை அடையாளம் காட்ட கோரப்பட்ட நேரடி தண்டனை. காலக்கெடுவின் தர்க்கம். இஸ்லாமிய அறிஞர்களின் கூற்றுப்படி முபாஹலா நடந்த ஓராண்டிற்குள் அந்த பாதிப்பு நிகழ வேண்டுமென்ற விதி உள்ளது. சத்தியத்திற்கு எதிராக பிடிவாதம் பிடித்தவர் அந்த பிரார்த்தனைக்கு காரணமான பொய் வழியிலேயே வீழ்ந்தார் என்பதை உலகிற்கு நிரூபிக்கும் அடையாளமாகவே அந்த மரணங்கள் பார்க்கப்படுகின்றனவே தவிர அது பொதுவான நோய் மரணங்களோடு ஒப்பிடத்தக்கதல்ல. வினா 2: ஒருவரின் தவறுக்கு அவரது குடும்பத்தினர் எவ்வாறு பொறுப்பாவார்கள்? ஒருவர் செய்த பாவத்தை மற்றொருவர் சுமக்க மாட்டார். அல்குரான் 6-164 என்ற அடிப்படை நீதிக்கு முபாஹலா முரணானது அல்ல. மாறாக அது அசைக்க முடியாத உண்மையை வெளிப்படுத்த குடும்ப பாசத்தை பணயம் வைக்கும் உன்னத தத்துவமாகும். உண்மையின் உச்சக்கட்ட சோதனை. ஒரு மனிதன் தன் சுயநலத்திற்காகவோ பிடிவாதத்திற்காகவோ போய் பேச துணியலாம். ஆனால் தன் கண் முன்னே தன் பிள்ளைகளும் மனைவியும் குடும்பமும் சாபத்திற்குள்ளாகி அழிவதை எந்தவொரு மனிதனும் விரும்ப மாட்டான்.
முபாஹலாவில் குடும்பத்தை அழைக்கச் சொல்வதன் நோக்கம் எதிர்த்தரப்பினரின் உள்ளத்தில் இருக்கும் தார்மீக பயத்தை கான்ஷியன்ஸ் உலுக்குவதற்கே ஆகும். குடும்பத்தாரின் உடன்பாடு. முபாஹலாவிற்கு அழைத்து வரப்படும் குடும்பத்தினரும் அந்த தலைவனின் கொள்கையை முழுமையாக ஆதரித்து அவனது பாதையிலேயே பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும். நஜ்ரான் கிறித்தவ தூதுக்குழுவினர் தங்கள் குடும்பத்தையும் அழைத்து வர ஒப்புக்கொள்ளாததற்கு தார்மீக காரணமும் இதுதான். தங்களின் பொய்யான பிடிவாதத்தால் தங்களின் அப்பாவி பிள்ளைகள் அழிந்துவிடக் கூடாது என்ற பயமே அவர்களை பின்வாங்கச் செய்தது. நபியவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நபிகள் நாயகம் அவர்கள் தன் குடும்பத்தாரை அழைத்து வந்ததன் மூலம் தன் பக்கமுள்ள சத்தியத்தின் மீது தனக்கிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். நான் சொல்வது பொய் என்றால் என் ஒட்டுமொத்த குடும்பமும் அழியட்டும் என்று கூறும் அளவிற்கு அவரிடம் சத்தியம் துலங்கியது. எனவே இது தண்டனை வழங்குவதற்கான விதி அல்ல, யார் உண்மையானவர் என்பதை தீர்மானிக்கும் உளவியல் மற்றும் ஆன்மீக சோதனை ஆகும். வினா 3. வரலாற்று ரீதியாக குடும்பத்தாருக்கு சாபம் பலிக்குமா? ஃபிரௌனின் மனைவி ஆசியா நூஹ் நபியின் மகன் அல்லது லூத் நபியின் மனைவி போன்ற வரலாற்று உதாரணங்கள் முபாஹலாவின் விதிகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட சூழல்களை கொண்டவை. கொள்கை ஒற்றுமை இருக்க வேண்டும். ஃபிரௌன் கொடுங்கோலனாக இருந்தபோதிலும் அவனது மனைவி ஆசியா மூசா நபியின் கொள்கையை ஏற்கும் உத்தம பெண்ணாக வாழ்ந்தார். இஸ்லாமிய அறநெறியின்படி கணவனின் பாவத்திற்காக மனைவி தண்டிக்கப்பட மாட்டார். எனவே ஃபிரௌனுடன் யாராவது முபாஹலா செய்திருந்தால் அவனது கொள்கையை மனதார மறுத்து வாழ்ந்த அவளது மனைவியை அந்த சாபம் ஒருபோதும் தீண்டியிருக்காது. முபாஹலா என்பது கூட்டு பிரகடனம். முபாஹலா என்பது ஒரு குடும்பத்தின் தலைவர் மட்டும் முடிவெடுப்பதல்ல, அது இரு தரப்பு குடும்பங்களும் ஒன்று கூடி எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் என்று பரஸ்பரம் சாபம் கோரும் கூட்டு பிரகடனமாகும். நூஹ் நபியின் மகனோ அல்லது லூத் நபியின் மனைவியோ இறைத்தூதர்களின் குடும்பத்தில் இருந்தபோதிலும் அவர்கள் சத்தியத்தை மறுத்ததால் இறைவனால் தண்டிக்கப்பட்டனர். அறநெறி முரண்பாடல்ல. முபாஹலாவில் குடும்பம் என்பது தலைவனின் கொள்கையோடு ஒன்றிணைந்து நிற்கும் ஒரு கூட்டமைப்பை குறிக்கிறது. அசத்தியத்தை ஒட்டுமொத்தமாக தழுவி நிற்கும் ஒரு சமூகத்தின் அழிவில் அவர்களது சந்ததிகளும் பாதிக்கப்படுவது என்பது வரலாற்று விதி. எனவே தன் தனிப்பட்ட கொள்கை முரண்பாட்டிற்காக அப்பாவி உடன்பிறப்புகளையோ குடும்பத்தாரையோ சாபத்திற்குள் இழுப்பது இஸ்லாமிய அறநெறி அல்ல. மாறாக தலைவனின் அசத்திய பாதையை தீவிரமாக ஆதரிக்கும் அவனது கூட்டமைப்பிற்கு அவனது குடும்பம் உட்பட விடுக்கப்படும் இறுதி எச்சரிக்கையே முபாஹலா ஆகும். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி இஸ்லாமிய கேள்வி பதில் காணொளிகளுக்கான சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யும் வேண்டுகோள். அன்பான நேயர்களே, நமது நியூ சவுண்ட் வாய்ஸ் இணைய பக்கத்தில் இஸ்லாமிய வாழ்வியல் மற்றும் வரலாற்று பின்னணிகள் குறித்த ஆழமான கேள்வி பதில் தொடர்களை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். நமது சிந்தனையை தூண்டும் இந்த பயனுள்ள காணொளிகள் வீடியோஸ் உங்களை வந்தடைவதற்கும் இந்த நற்செய்தி இன்னும் பலரை சென்றடைவதற்கும் உங்களது ஆதரவு மிகவும் அவசியமானது. எனவே மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த கேள்வி பதில் தொகுப்புகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் இதனை உங்கள் நண்பர்களிடமும் மற்ற குழுக்களிலும் ஷேர் செய்து மார்க்க அறிவை வளர்க்கும் இந்த நற்பணியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். சவுண்ட் வாய்ஸ் பதில் முபாஹலா சாப பிரார்த்தனை என்ற உன்னதமான ஆன்மீக நடைமுறையின் ஆழமான பரிமாணங்களையும் அதன் தர்க்கரீதியான சாத்தியக்கூறுகளையும் விவாதிக்கும் போது எழும் இந்த 3 வினாக்களும் அறிவுபூர்வமானவை. இஸ்லாமிய தத்துவார்த்த அடிப்படைகளின் ஒளியில் இவற்றுக்கான விரிவான மற்றும் தெளிவான விளக்கங்கள் இதோ. வினா 1. கொள்கையை அறியாத குழந்தைகளை முபாஹலாவில் ஈடுபடுத்துவது எந்த வகையில் நியாயமாகும்? குழந்தைகளை முபாஹலா களத்திற்கு அழைத்து வருவதன் நோக்கம் அவர்களின் மீது கொள்கையை திணிப்பதோ அல்லது அவர்களை பொறுப்பாளிகளாக்குவதோ அல்ல. மாறாக அது விவாதத்தில் ஈடுபட்டுள்ள பெரியவர்களின் தார்மீக துணிச்சலையும் அவர்களின் தூய்மையான நம்பிக்கையையும் உரசி பார்க்கும் ஒரு உச்சக்கட்ட ஆன்மீக சோதனையாகும். தலைவர்களின் அசைக்க முடியாத உண்மைத்தன்மை. ஒரு மனிதன் தான் பேசும் வாதம் போய் என்று தெரிந்தால் அதற்கு தன் உயிரை பணயம் வைக்க துணியலாம். ஆனால் தன் கண்முன்னே தன் சின்னஞ்சிறு பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் சாபத்திற்குள்ளாகி அழிவதை எந்தவொரு மனிதனும் சகிக்க மாட்டான். நபியவர்கள் தன் பேர குழந்தைகளான ஹசன் மற்றும் ஹுசைன் ஆகியோரை அழைத்து வந்ததன் மூலம் என் வாதத்தில் அணுவளவும் பொய்யில்லை, எனது ஒட்டுமொத்த சந்ததியின் மீதும் எனக்கு அந்த அளவிற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்ற தார்மீக உயர்வை உலகிற்கு பிரகடனப்படுத்தினார்கள். எதிர்த்தரப்பின் மனசாட்சியை உலுக்குதல். நஜ்ரான் கிறித்தவ தூதுக்குழுவினர் தங்கள் குழந்தைகளை அழைத்து வர அஞ்சியதற்கு இதுவே காரணம். அவர்கள் நபியவர்களின் தூதுத்துவத்தை உள்ளுக்குள் உணர்ந்திருந்ததால் தங்களின் பிடிவாதத்தால் தங்களின் அப்பாவி பிள்ளைகள் இறைத்தண்டனைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்ற பயத்தில்தான் பின்வாங்கினர். எனவே குழந்தைகள் இங்கே கொள்கையின் சாட்சிகள் அல்ல, மாறாக பெரியவர்களின் உள்ளத்தில் இருக்கும் உண்மை என்ற தார்மீக உணர்வை வெளிக்கொண்டு வரும் ஆன்மீக கருவிகள்.
இயற்கை விதியின் பிரதிபலிப்பு. வரலாற்றில் ஒரு சமுதாயம் அல்லது குடும்பத்தின் தலைவர் எடுக்கும் தவறான மற்றும் பிடிவாதமான முடிவுகளின் விளைவுகளை, போர்கள், பொருளாதார வீழ்ச்சி, சமூக பாதிப்புகள் போன்றவை அக்குடும்பத்து குழந்தைகளும் அனுபவிப்பது உலகியல் நியதியாக இருக்கிறது. முபாஹலாவும் அந்த உலகியல் மற்றும் ஆன்மீக விதியின்படியே அமையப்பெற்றுள்ளது. வினா 2. சாபம் பலித்தது என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எவ்வாறு தெரியவரும்? முபாஹலா என்பது ஏதோ ரகசியமாக இரு நபர்களுக்கு மத்தியில் நடக்கும் விவகாரம் அல்ல. அது பொதுவெளியில், சமுதாயத்தின் முன்னிலையில் இரு தரப்பினரின் உடன்பாட்டோடு நிகழும் ஒரு பகிரங்க பிரகடனமாகும். முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தம். முபாஹலா நிகழும் போதே, எங்களில் யார் போயரோ அவர் மீது ஓராண்டிற்குள் அல்லாவின் நேரடி தண்டனை இறங்கட்டும் என்ற நிபந்தனை பொதுமக்களுக்கு மத்தியில்தான் முன்வைக்கப்படுகிறது. சமுதாய மக்கள் அனைவரும் இந்த சவாலையும் அதன் காலக்கெடுவையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். தற்செயல் மரணங்களிலிருந்து பிரித்தறிதல். சாதாரணமாக ஒரு மனிதன் இறப்பதற்கும், நான் சொல்வது பொய்யெனில் அடுத்த ஓராண்டிற்குள் கடுமையான நோயால் மடிவேன் என்று ஒட்டுமொத்த சமுதாயத்தின் முன்னிலையில் சபதம் செய்து, அதேபோல் ஓராண்டிற்குள் அசாதாரணமான முறையில் மடிவதற்கும் மிகப்பெரிய தார்மீக மற்றும் தர்க்கரீதியான வேறுபாடு உண்டு. முபாஹலாவிற்கு பிறகு நிகழும் மரணம் என்பது தற்செயலான நிகழ்வாக பார்க்கப்படாது. அது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் ப்ராஃபெசி நிறைவேற்றமாகவே சமுதாயத்தால் பார்க்கப்படும். வரலாற்று பதிவுகள். நஜ்ரான் கிறித்தவர்கள் பின்வாங்கிய நிகழ்வே ஒட்டுமொத்த அரேபியாவிற்கும் ஒரு பெரும் சான்றாக அமைந்தது. பிற்கால வரலாற்றுச் சான்றுகளிலும் முபாஹலாவில் போய் உரைத்தவர்கள் ஓராண்டிற்குள் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்ட போது சுற்றியிருந்த சமுதாயம் அதனை இறைவனின் நேரடி தீர்ப்பாகவே ஏற்றுக்கொண்டது. இதன் மூலம் சத்தியம் எது, அசத்தியம் எது என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வெட்டவெளிச்சமாக தெரிந்தது. வினா 3. ஒரே நபர் வெவ்வேறு நபர்களுடன் முபாஹலா செய்யும்போது ஏற்படும் தர்க்க முரண்பாடு என்ன? இந்த கேள்வி முபாஹலாவை ஒரு சாதாரண தந்திரமாகவோ அல்லது மனிதர்கள் நினைத்த மாத்திரத்தில் விளையாடக்கூடிய ஒரு விவாத முறையாகவோ கருதுவதிலிருந்து எழுகிறது. ஆனால் முபாஹலாவின் ஆன்மீக தத்துவம் இத்தகைய முரண்பாடுகளுக்கு இடம் தருவதில்லை. இறைவன் அனைத்தையும் அறிந்தவன். முபாஹலா என்பது மனிதர்களுக்கு இடையே நடக்கும் தீர்ப்பு அல்ல. அது அல்லாவின் தீர்ப்பை, டிவைன் ஆர்பிட்ரேஷன், நேரடியாக கோரும் ஒரு புனிதமான பிரார்த்தனை. ஒரு மனிதன் முதல் விவகாரத்தில் சத்தியவானாக இருந்து அடுத்த விவகாரத்தில் ஏமாற்றுக்காரனாக மாறினால், உள்ளங்களை ஆழமாக அறிந்த இறைவனுக்கு அது தெரியாமல் போகாது. அசத்தியவாதியாக மாறும்போது விழும் சாபம். அந்த மனிதன் இரண்டாவது முறை முபாஹலா செய்யும்போது அவன் தன் நாவால் தனக்குத்தானே சாபத்தை கோருகிறான். அவன் முதல் விவாதத்தில் வென்றவனாக இருந்தாலும் இரண்டாவது விவாதத்தில் அவன் அசத்தியத்தின் பக்கம் நிற்பதால் அவனது இரண்டாவது முபாஹலாவின் சாபம் அவன் மீது உடனே பலிக்கத் தொடங்கிவிடும். இறைவனின் நீதி அணுவளவும் பிசகாதது. சமுதாயத்தின் பார்வை. சமுதாயம் அந்த மனிதனை ஒருபோதும் குழப்பத்துடன் பார்க்காது. அவன் இரண்டாவது முபாஹலாவின் விதிகளின்படி தண்டிக்கப்படும் போது அவன் ஒரு சுயநலவாதி என்பதும், தன் முந்தைய வெற்றியை தக்கவைக்க இறைவனின் பெயரையே பயன்படுத்த துணிந்த ஒரு நயவஞ்சகன், முனாஃபிக் என்பதும் சமுதாயத்திற்கு தெளிவாக தெரிந்துவிடும். முபாஹலா என்பது மீண்டும் மீண்டும் விளையாடுவதற்கான சீட்டுக்கட்டு அல்ல. அது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்நாளின் தார்மீக நாணயத்தையும் அவனது ஆன்மீக தூய்மையையும் பணயம் வைக்கும் இறுதி ஆயுதம். எனவே அதில் தந்திரங்களுக்கு வேலையே இல்லை. கேள்வி. பொய்யர்களின் குடும்ப பாசமும் எதிரியின் குடும்ப அழிவை விரும்பும் உண்மையானவர்களின் நிலையும் இதுதான் உண்மையான அறமா? முபாஹலா சாப பிரார்த்தனை களத்தில் உள்ள நியாயங்களையும் இருதரப்பினரின் எண்ண ஓட்டங்களையும் மிக ஆழமாக தர்க்க ரீதியாக சிந்திக்கும் பொழுது அங்கே உண்மை மற்றும் அறம், ஜஸ்டிஸ் சார்ந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. வினா 1. பொய்யர்கள் தன் குடும்பத்தை காக்கும்போது உண்மையானவர்கள் எதிரியின் குடும்ப அழிவை எதிர்நோக்கி வருவது எந்த வகையில் நியாயமாகும்? முபாஹலா சவாலில் தாங்கள் சொல்வது பொய் என்பதை உணர்ந்தவர்கள் அசத்தியவாதிகள் இறைவனின் சாபத்தால் தன் குடும்பமும் பிள்ளைகளும் அழிந்துவிடக்கூடாது என்ற பாசத்தோடும் எச்சரிக்கையோடும் பின்வாங்கி ஓடுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள். ஆனால் மறுபுறம் உண்மையானவர்கள், சத்தியவான்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தாங்கள் சொல்வதுதான் 100% உண்மை என்பதை அறிந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் உண்மையானவர்களாகவே இருந்தாலும் மாற்றுத் தரப்பினர் ஒருவேளை அந்த சவாலை ஏற்றுக்கொண்டால் அங்கே இருக்கும் எதிரியின் குடும்பமும் அவர்களது பச்சிளம் குழந்தைகளும் அப்பாவி பெண்களும் சாபத்தினால் முற்றிலும் அழிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும்தானே? அப்படி தெரிந்திருந்தும் தான் உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக எதிரி நாட்டு பிள்ளைகளும் குடும்பமும் ஒட்டுமொத்தமாக அழியட்டும் என்ற எண்ணத்தோடு தன் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வந்து அந்த சாபக்களத்தில் நிற்பதுதான் ஒரு உண்மையான மார்க்கத்தின் அல்லது உத்தமமான மனிதரின் பண்பா? எதிரி பொய்யனாகவே இருந்தாலும் அவனது குடும்பமும் குழந்தைகளும் அழிய வேண்டும் என்று விரும்புவது அல்லது அதற்கு துணிவது எந்த வகையில் உண்மையான நீதியாகும்? இந்த தர்க்க முரண்பாட்டை எவ்வாறு புரிந்து கொள்வது?
நியூஸ் சவுண்ட்வாய்ஸ் பதில் முபாஹலா சாப பிரார்த்தனை களத்தில் எழும் இந்த வினா மனிதநேயம் மற்றும் அறநெறி எத்திக்ஸ் சார்ந்த மிக முக்கியமானதொரு பரிமாணத்தை தொட்டுச் செல்கிறது. தான் சொல்வது உண்மை என்பதை நிரூபிக்க எதிரியின் குடும்ப அழிவை ஒரு சத்தியவான் அனுமதிக்கலாமா என்ற கேள்விக்கு முபாஹலா நிகழ்ந்த சூழல், அதன் நோக்கம் மற்றும் இஸ்லாமிய அறநெறிகளின் பின்னணியில் தர்க்கரீதியான விளக்கங்கள் இதோ. 1. முபாஹலாவின் நோக்கம் அழிப்பது அல்ல, அழிவு வராமல் தடுப்பது. முபாஹலா என்ற ஆன்மீக வழிமுறையின் முதன்மை நோக்கமே விவாதங்களை முடிவுக்கு கொண்டு வந்து வரவிருக்கும் பேரழிவை தடுப்பதே ஆகும். யுத்தத்தை தடுத்தல். நஜ்ரான் கிறித்தவர்களுடனான விவாதம் என்பது வெறும் அறிவுசார் விவாதம் மட்டுமல்ல, அது 2 நாடுகளுக்கு இடையிலான அரசியல் மற்றும் இராணுவ ரீதியான பதற்றத்தையும் உள்ளடக்கியது. ஒருவேளை இந்த விவாதம் முடிவின்றி தொடர்ந்தால் அது இரு தரப்புக்கும் இடையே பெரும் போராக வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தன. ஒரு போர் நிகழ்ந்தால் நஜ்ரான் தேசத்தின் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஒட்டுமொத்தமாக அழிய நேரிடும். குறைந்தபட்ச இழப்புடன் இறுதி தீர்வு. ஒட்டுமொத்த சமுதாயமும் போரினால் அழிவதை விட யார் பொய்யரோ அவர் மட்டும் இறைவனின் தீர்ப்பை எதிர்கொள்ளட்டும் என்று களத்தைச் சுருக்குவதே முபாஹலா ஆகும். எனவே இது எதிரியின் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற வன்மத்தில் உருவானதல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனித உயிர்ச்சேதத்தை தவிர்ப்பதற்கான இறுதி ஆன்மீக முயற்சியாகும். 2. சத்தியவான்கள் அழிவை எதிர்நோக்கி வருவதில்லை, அச்சமூட்டி எச்சரிக்கவே வருகிறார்கள். சத்தியவான்கள் எதிரி நாட்டு பிள்ளைகள் அழிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு களத்திற்கு வருவதில்லை. மாறாக எதிரி தன் பொய்யான பிடிவாதத்தை கைவிட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற இறுதி வாய்ப்பை ஃபைனல் வார்னிங் வழங்கவே வருகிறார்கள். உளவியல் ரீதியான பாதுகாப்பு அரண். முபாஹலா என்பது ஒரு துப்பாக்கியை போன்றது. துப்பாக்கியின் நோக்கம் சுடுவது மட்டுமல்ல, அதை நீட்டுவதன் மூலம் எதிரியை தவறு செய்யாமல் அச்சமுறச் செய்து பணிய வைப்பதும் ஆகும். நஜ்ரான் குழுவினர் பொய் சொல்கிறார்கள் என்பதை நபியவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் தன் பிள்ளைகள் மீது வைத்துள்ள பாசத்தின் காரணமாக இந்த சாப பிரார்த்தனைக்கு துணியாமல் பின்வாங்குவார்கள் என்பதை நபியவர்கள் முன்கூட்டியே தர்க்கரீதியாக உணர்ந்திருந்தார்கள். எதிரியின் குடும்பத்தை காப்பாற்றிய சத்தியம். வரலாற்று ரீதியாக பார்த்தால் நபியவர்கள் தன் குடும்பத்தோடு களத்திற்கு வந்து நின்ற அந்த உன்னத துணிச்சல்தான் எதிரியின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தி அவர்களை பின்வாங்க செய்தது. அதன் விளைவாக நஜ்ரான் நாட்டு பிள்ளைகளும் பெண்களும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே சத்தியவான்களின் வருகை எதிரியின் குடும்பத்தை அழிக்கவில்லை, மாறாக அவர்களை எச்சரித்து காப்பாற்றியது. 3. அறநெறி மற்றும் நீதியின் தர்க்கம். இஸ்லாமிய அறக்கோட்பாட்டின்படி ஒரு மனிதன் விழிப்புணர்வுடன் தன் குடும்பத்தை அழிவிற்குள் தள்ளத் துணியும் போது அவனது அறியாமைக்கு அவன்தான் பொறுப்பாளியாவான். பொறுப்புணர்வை தூண்டுதல். முபாஹலாவில் சாபத்தை கோருவது சத்தியவான்கள் அல்ல, மாறாக இரு தரப்பும் சேர்ந்து பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்றுதான் பிரார்த்திக்கிறார்கள். ஒருவேளை எதிர்த்தரப்பினர் தாங்கள் சொல்வது பொய் என்று தெரிந்தே அந்தச் சவாலை ஏற்றால் தங்கள் குடும்பத்தின் அழிவுக்கு அவர்களது சுயநலமும் பிடிவாதமுமே காரணமாகுமே தவிர உண்மையை சொன்ன சத்தியவான் அதற்கு பொறுப்பாக மாட்டார். அறத்தின் உச்சநிலை. நபியவர்கள் நஜ்ரான் குழுவினர் பின்வாங்கிய உடனே அவர்களை பழிவாங்கவோ அல்லது சிறைப்பிடிக்கவோ இல்லை. நீங்கள் முபாஹலாவை மறுத்துவிட்டதால் சமாதானத்தோடு உங்கள் நாட்டுக்கு திரும்புங்கள் என்று கூறி மிக குறைந்த வரியுடன் ஜிஸ்யா அவர்களை கண்ணியமாக அனுப்பி வைத்தார்கள். சுருக்கமாக கூறின், முபாஹலா என்பது எதிரியின் குடும்ப அழிவை விரும்பும் வன்மக்களம் அல்ல. அது தன் பொய்யான பிடிவாதத்தால் தன் குடும்பத்தையே அழிக்க துணியும் ஒரு பொய்யனின் மனசாட்சியை உலுக்கி அவனை பின்வாங்க செய்து அதன் மூலம் அவனது குடும்பத்தையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் போரின்றி அமைதியாக காப்பாற்றும் உன்னதமான ஆன்மீக தார்மீக அறமாகும்.